நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். என்கிட்ட எல்லாரும் வந்து டயட் சார்ட் கேட்டே இருக்கீங்க. நான் சீரியஸாக ஒன்று சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் டயட் சார்ட்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது. உங்கள் ரெகுலர் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் என்னென்ன சாப்பிட்றீங்களோ அதில் சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அதை ஹெல்த்தியான மீலாக மாற்ற முடியுமான்னு பார்த்து அதை பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான டயட். அதை தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் ப்ரோட்டீன் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபைபர் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது, கட் ஹெல்த் ரொம்ப மோசமாகுதுன்னா அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். கார்ப் ரொம்ப அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் கட் பண்ணுங்கள். இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டுலேயே நீங்கள் வந்து அதை மெஷர் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். சாதாரணமாக சாப்பிட்ற ஒரு பிளேட்லேயே 50% ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்கணும், ஒரு 30% வந்து ஃபைபர் சோர்ஸாக இருக்கணும், 20% வந்து கார்ப் சோர்ஸாக இருக்கணும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹெல்த்தியான மீல் நான் வச்சுருக்குது. அண்ட் இதுதான் மோஸ்ட்லி எல்லாருமே சொல்கிற டயட்லேயும் வரும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டயட் சார்ட்டு அப்படின்றது ஒரு மேஜிக்கோ இல்லை ஏதோ ஒன்று கிடையவே கிடையாது. அதை ஃபாலோ பண்ணால் எனக்கு வந்து வெயிட் குறைஞ்சோன்ற மைண்ட் செட்டுக்குள்ளே போகாதீங்க தயவு செஞ்சு. அது ரொம்ப தப்பான மைண்ட் செட்னால உங்களுக்கு டயட் சார்ட் கொடுக்கவே முடியாது. ஏன்னா நான் சர்டிஃபைட் நியூட்ரிஷனும் கிடையாது, டயட்டிஷியனும் கிடையாது. இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தே ஆகணும். சர்டிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலுமே ஹெல்த்தியான மேல் அண்ட் ஃபீமேலுக்கு மட்டும்தான் உங்களால் டயட் கொடுக்க முடியும். அதான் ரூல்ஸ். யாருக்காவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக சர்டிஃபைடான ப்ராக்டிஸ் நிறையா பண்ணியிருக்க டயட்டிஷியன்ட்டு தான் நீங்கள் டயட் வாங்கணும். ஸோ என்கிட்ட வந்து ஃப்ரீயாக டயட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்காதீங்க. நான் இப்போ சொன்ன இதே வீடியோவை தான் நான் டிராஃப்ட் பண்ணி உங்களுக்கும் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து டயட் சார்ட்னு தயவு செஞ்சு யார்ட்டையும் போய் கேட்காதீங்க. என்கிட்ட கேட்காதீங்கன்றது கூட எனக்கு வந்து இது நீங்கள் அறியாமையில் நிறைய பேர்ட்டு கேட்டு டிப்ரெஸ் தான் ஆவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒன்று கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு தூக்கி போட்டு டெய்லி வாக்கிங் போங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கூடவே சேர்ந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுங்கள். இதுதான் ஒரு பர்ஃபெக்டான ஹெல்த்தியான ஒரு வே. இது மூலியமாகவே உங்களுக்கு ஈஸியாக ஃபேட் லாஸ், வெயிட் லாஸ் எல்லாமே நடக்கும், மசில் கெயின் எல்லாமே நடக்கும். ஸோ இது நீங்கள் இந்த ப்ரொபோர்ஷன்ஸை மாற்றினாலே போதும், உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நடக்கும்.